சூப்பர் டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்த்துடலாங்களா? சீரக சம்பா பிரியாணி அடி பிடிக்காமல் அரிசி குழையாமல் எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சிக்கன் வாஷ் பண்ணிக்கோங்க. எத்தனை டைம் வாஷ் பண்ணணுமோ அத்தனை டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு சிக்கனில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல்லு போகும். இல்லைனா நம்ம சிக்கன் சமைச்சதுக்கப்புறமா அப்போயும் நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டைமு வாஷ் பண்ண சிக்கனில் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தயிர் போட்டுக்கோங்க. தயிர் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராச்சும் ஊறணும். நம்ம இதை ஃபஸ்ட்டு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம டபரா வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 10-15 பல் பூண்டு நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பூண்டுடைய கலர் நல்லா மாறணும். ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 துண்டு இஞ்சி பெரிய சைஸ் எடுத்துருக்கிறேன். அதுவும் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் நல்லா ஓரளவுக்கு வதங்கின மாதிரி சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சே செய்யுங்க இந்த ப்ராசஸ் மட்டும். ஏன்னா அடி பிடிச்சிரும். நமக்கு மசாலா இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ரெட் சில்லி பவுடர். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு 6 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 6 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கான உப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளிக்கான உப்பு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். மற்ற எக்ஸ்ட்ராலாம் எதுவும் போடலாம், அப்புறமா போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வதங்கின ஸ்டேஜில் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன கப்பில் நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே நம்ம தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால நம்ம இதில் நம்ம தயிர் கொஞ்சம் மேலே சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த 1/2 மணி நேரம் ஊறின சிக்கனை நம்ம இப்போது பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. பாருங்கள், சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு மசாலாவில். சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் 3 ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் 6 ஆழாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1க்கு 2ன்ற கணக்கில் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த 3மே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ டபரா மூடி வச்சிடலாம். அது சைட்லேயே பக்கத்தில் நம்ம தோசைக்கல்லை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொதி வரும்போது நான் ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன் நான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசி போட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் மூடிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அரிசி பாதியாக வேகணும். பாதியாக வந்த ஸ்டேஜில் நீங்கள் தோசைக்கல்லை எடுத்து வச்சு தம் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இதில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும். சொதன்னு இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் தம் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வச்சிங்கனாலும் அடி பிடிச்சிரும்.
ஓரளவுக்கு குழன்னு நமக்கு தெரியும் தண்ணி இருக்கிற ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தம் போட்டுடலாம். தோசைக்கல் வச்சுட்டு வேறு அப்படி நீங்கள் சிம் பண்ணிலாம் வச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு தோசைக்கல்லை வச்சு தம் போட்டிங்கன்னா போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக சாஃப்டான அரிசியோட நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் பிரியாணி குழையில, அடி பிடிக்கலை, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி பிரியாணிலாம் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க.